தாராள பிரபு. தாராள பிரபு. தாராள பிரபு. அது வேணாமா? ஆனா ஜனனிங்கிறவங்க உங்களுக்கு அநீதி நடந்திருக்குன்னு வழக்கு போட்டிருக்காங்க. அதனால உங்க ஸ்டாண்ட் என்னன்னு எனக்கு தெரியணும், நான் தெரிஞ்சுக்கணும். அம்மா, இது கேஸ் ட்ரையல் இல்ல. வக்கீலுங்க யாரோ உங்களை குறுக்கு விசாரணை செய்ய மாட்டாங்க. உங்க மனசுல என்ன தோணுதோ அத பிராங்கா பேசுங்க. வக்கீல் சொன்னதெல்லாம் உண்மைதான் யுவர் ஆனர். நான் தான் அந்த தேதியில கல்யாணத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அம்மா, நான் இந்த கேஸோட ஃபைல் எல்லாம் படிச்சேன். இது ஒண்ணும் உங்க பையனுக்கு நடக்கிற முதல் கல்யாணம் இல்லையே. அதே பொண்ணோட நடக்கிற 2வது கல்யாணம். அதையும் உங்க வீட்டுல வச்சுதான் நடத்துறீங்க. அப்புறம் இந்த கேஸ் விசாரணைக்கு வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதுக்காக உங்க மகனுக்கு மறுபடியும் இந்த கல்யாணத்தை நடத்துறீங்க? அது அவனுக்கு கல்யாணம் நடந்தப்போ எனக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் யுவர் ஆனர். அவங்க அம்மாவே ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் பரவாயில்லன்னு கல்யாணத்தை நடத்திட்டாங்களா? இப்போ அதே மாதிரி நீங்க அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் பரவாயில்லன்னு கல்யாணத்தை நடத்த போறீங்க, அப்படிதானம்மா? அவருக்கு மன உளைச்சல்னால நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க? என்னடா அது? ஏம்மா, பட்டு பட்டுன்னு பதில் பேசிட்டு இருந்தீங்க, இப்ப எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. சொல்லுங்க, என்ன காரணத்துக்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்க? ஆனா தர்ஷன் பார்கவியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுல நீங்க ரொம்ப உறுதியா இருந்தீங்க. நீங்க உறுதியா இருந்ததாலதான் உங்களை அடிச்சு காயப்படுத்தி கொலை பண்ண வந்தாரு. அதனாலதான் நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனீங்க. சொல்லுங்க. பேசுங்கம்மா. நான் மாடிப்படியிலிருந்து விழுந்துட்டேன் யுவர் ஆனர். இல்ல, அது உண்மை இல்ல. குணசேகரன் இவங்களை அடிச்சு காயப்படுத்தினதுனாலதான் அடிபட்டு கிடந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல கோமால அட்மிட் ஆனாங்க. அதுதான் மேம் உண்மை. நீங்க உட்காருங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது மட்டும் நீங்க பேசுங்க. உட்காருங்க. சாருபாலா, நீங்க சொல்லுங்க. சக்தி, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. சக்தி, ப்ளீஸ். சரிம்மா, நீங்க சொல்றபடியே இருக்கட்டும். அம்மா ஈஸ்வரி, நடக்க போற கல்யாணம் உங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா கேஸுங்கிறது அப்படி இல்லம்மா. அதனால கோர்ட் டைத்தை வேஸ்ட் பண்றது சாதாரணமான விஷயம் இல்ல. கல்யாணத்தை வேற தேதியில வைக்க கூடாதா? இல்ல மேடம், வீட்டில் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து தேதி குறிச்சிட்டோம். அன்னைக்கு தான் நாள் நல்லா இருக்கு. இப்போ கேஸ் விசாரணைக்கு வரும்னு எங்களுக்கு தெரியாது மேடம். ஏற்கனவே அந்த கல்யாணத்துல நிறைய தடைகள் வந்துருச்சு. இனியும் அதை தள்ளி போட்டா நல்லா இருக்காது மேடம். தடையா? என்ன தடை? எனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு மேடம். எங்க குடும்பத்துல நடந்த நிறைய நிகழ்வுகள் எனக்கு ஞாபகத்திலேயே இல்லை. நடந்த விஷயம் எதுவும் ஞாபகம் இல்ல, ஆனா படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்தது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓகே, நான் இத பத்தி ட்ரையல்ல விசாரிச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு தேதி மாத்தி வேணும், அதானே? அதுல நீங்க உறுதியா இருக்கீங்களா? ஆமா யுவர் ஆனர். என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்.
அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். சாருபாலா, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? மேடம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குணசேகரனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றதே ஒரு பெரிய பொய். அவர் நல்ல ஆரோக்கியமா தான் இருக்காரு. ஆமா, பெரிய கண்டுபிடிச்சு. இந்த கல்யாணத்தை கூட அவர் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு ஷீல்டா தான் யூஸ் பண்றாரு. இல்ல மேடம், நீங்க சொல்றதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு புரியல. தேதி மாத்தி வைக்கிறதுனால என்ன பிரச்சனை வந்துற போது எப்படி அவர் தப்பிக்க முடியும்? இல்ல மேடம், அவர் ஏதோ திட்டம் போடுறாரு. அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. நீங்க கால அவகாசம் கொடுக்க கொடுக்க அவர் நிச்சயமா சாட்சியங்களை மேனிப்புலேட் பண்ணி அவருக்கு சாதகமாக்கிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு மேடம். அந்த வாய்ப்பை கொடுத்துடக்கூடாதுங்கிறது தான் எங்களோட பதட்டமே. ஓகே, கல்யாணத்துக்காக தேதியை மாத்தி வைக்க இவங்க ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எதிர்த்தரப்பு அதை கொடுக்க கூடாதுன்னு பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா எதிர்த்தரப்புல வலுவான காரணங்கள் சொல்லப்படல. அவர் சாட்சியை மாத்திடுவாரு, தப்பிச்சு போயிடுவாரு. இந்த காரணத்தெல்லாம் கோர்ட் ஏத்துக்க முடியாது சாருபாலா. ஈஸ்வரி, நீங்க உங்க பையன் கல்யாணத்தை நல்லபடியா முடிங்க. மனுதாரர் கேட்டபடி இந்த வழக்கு விசாரணையை தள்ளி வைக்கிறேன். தேதி பின்னர் அறிவிக்கப்படும். கோர்ட் இஸ் டிஸ்மிஸ்ட். ஐயோ ஜனனி, அண்ணே, 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 இருங்க. ஜனனி. வாங்க. அண்ணே, இது கோர்ட்ல போகக்கூடாது. ஜனனி என்னாச்சு? தண்ணி கொடுங்க மேடம், தண்ணி கொடுங்க. ஜனனி, ஜனனி கண்ணை துறங்க பாரு. என்ன நீ வாங்க வாங்க. கொஞ்சம் தள்ளி நின்னுங்கம்மா. அண்ணே வாங்கன்னு சொல்றாங்க. வாங்க ஜனனி, ஜனனி வந்து இந்த கண்ணை தொட்டு பாரு. வாங்க வாங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்கம்மா எல்லாரும். ஆமாம் சார், ஈஸ்வரி மேடம் ஒரே போட்டாங்க பாருங்க. எல்லாமே நமக்கு ஃபேவராகவே முடிஞ்சிடுச்சு சார். கேஸ்லையும் நிச்சயமாக நம்ம தான் சார் ஜெயிப்போம். சார், மேடத்தை சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க சார். சார், ஒரு முடிவு எடுத்துட்டா அதில் உறுதியாக நிற்கிறது பெரிய விஷயம் சார். சார், அந்த பொண்ணு ஜனனி மயக்கம் போட்டு சீனெல்லாம் போட்டுச்சு. அப்பவும் மேடம் கொஞ்சம் கூட அசரலையே. சரிங்க சார், சரிங்க சார். சார், எல்லாம் கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கோம். இப்படியே மேடத்தை சரியாக கைட் பண்ணணும் சார். அது ரொம்ப முக்கியம் சார்.